இப்போ ஒரு தரிசனத்தை பார்க்குறீங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வராகி மாதாவை வணங்கும் போது, இந்த ஆஷாட நவராத்திரின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வேற விஷயம். பொதுவாக இது மாதிரி வழிபாடு செய்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, இந்த அன்னைக்கு ரொம்ப பிரீத்தியான பழம் மாதுளை பழம். இந்த மாதுளை திருமேனியால் மங்கையொத்த யோகமாம் தவ ரூபத்திலே தழைத்து ஓங்க திக்காம் தன்னை திருதிய ரூபத்திலே காக்க தன் திருஷ்டாந்தத்தை உலகத்துக்கு காட்டி அற்புத சக்தி சித்து ஆனந்தத்தை கொடுக்கின்ற அந்த அற்புத அருளாக மாதுளையாள் வராகி மாதா இந்த அவதாரத்தோட தரிசனத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மாதுளை பழத்தை வாங்கிக்கணும். கையில் தான் அதை உரிக்க வேண்டும். முதல்ல அது நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய நகமும் படக்கூடாது. அதே நேரத்தில் அதை உரிக்கணும், பக்குவமாக உரிக்க வேண்டும். உரித்து அதை நிவேதினம் செய்யறதுக்காக கொடுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த அம்மைக்கு பிடித்தது என்னன்னா, ஒரு பாதாம் பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, கொஞ்சம் முந்திரி. வசதி இல்லாதவங்க பண்ண முடியாது, அதனால வசதி இருக்கிறவங்க பண்ணலாம், முடிஞ்சவங்க பண்ணுங்க. அதையும் இந்த கையால் உரிக்கப்பட்ட மாதுளையினுடைய அந்த அற்புதமான முத்துக்களையும் அதெல்லாம் கலந்து நிவேத்தியம் செய்யுங்க. இவளுக்கு ரொம்ப பிடித்தமான பிரித்தி இந்த மாதுளையோடு சேர்ந்த இந்த பாதாம் பருப்பு, முந்திரியும், சின்ன டைமண்ட் கற்கண்டும், அந்த காய்ந்த திராட்சையும் மிகவும் பற்றுதலாக பற்றுகின்றவள் இவள். இப்போ மாதுளை ஏன் பிடிக்கிறது இந்த அன்னைக்குன்னா, பல விதமான ஒரே கனி, பார்ப்பதற்கு மங்களத்தையும் அற்புதமான குங்கும நிறத்தையும் இரண்டையும் சுமந்த கனி இந்த மாதுளக்கனி. இது அற்புதமாக உரித்ததும் மங்களத்தை மட்டுமே சொருகி கொண்டு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத முத்துக்கள் அந்த சிகப்பு நிறத்திலே இருக்கும். இன்னும் பெருத்த பழங்களை பார்த்தால் வெள்ளை நிற முத்துக்களாக காட்சி தரும். ஆக வெண்மை நிறமாக இருந்தாலும் சரி, குங்குமக்காரியாக இருந்தாலும் சரி, இவளுக்கு இந்த மாதுளை பிரித்தியாகிறது. இந்த மாதுளை பூவை யார் ஒருத்தர் நான் சொல்லுவதை போல் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் 48 நாள் ஒரு எலுமிச்சை சாதத்தை கும்பமாக ஒரு வாழை இலையிலே போட வேண்டும். அதன் மீது 2 தேங்காவை உடைத்து வைத்து சுத்தி குங்கப்பொட்டு வைத்து நெய்யை ஊற்றி அதில் தாமரை நார் திரியிட்டு அந்த கும்பமாக போட்ட எலுமிச்சை பழ சாதத்தின் மீது இந்த 2 தேங்காய் மூடியை வைத்து நெய்யை ஊற்றி ஒவ்வொரு தசமி பஞ்சமி அன்றும் யாரெல்லாம் பஞ்சமி அன்று இப்படி வழிபட்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு வேண்டுகின்ற பிரார்த்தனையை சன மாத்திரத்திலே கொடுத்து விடுவாள் இந்த அன்னை. அப்போ இது ஒரு வழிபாடு இருக்கட்டும். ஏன் சாமி இப்படி வழிபடுறதுக்கும் அந்த அம்மன் அருள் பாலிக்கிறதுக்கும் என்ன இருக்குன்னு ஒரு சிலருடைய எண்ணங்களும் கருத்தும் இருக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாதம்ங்கிறது அதன் மேல் தேங்காய் வைப்பது என்பது என்னன்னா, அதுக்கு எத்தனையோ விதமான சக்திகளும் சத்துகளும் சித்துகளும் வாழை இலை ஒரு சத்து உடையது, எலுமிச்சம் சாதம் ஒரு சக்தி உடையது, தேங்காய் ஒரு சக்தி உடையது, உள்ளே இருக்கக்கூடிய நெய் ஒரு சக்தி உடையது, அதனுள் போடக்கூடிய தீபம் ஒரு சக்தி உடையது. இப்போ பாருங்க, தேங்காய் ஆச்சு, தீபம் ஆச்சு, நெய் ஆச்சு, எலுமிச்சம்பழம் ஆச்சு, அப்புறமா வாழை இலை ஆச்சு. ஒரு மனிதனுக்கு பஞ்ச இந்திரியங்கள் தான் எல்லா சக்தியும் தரும்னு சொல்றேன். இந்த 5ம் ஒன்று சேர்ந்து இந்த மாதுளை பிரசாதத்தை நம்ம வைக்கிறோம். அதுல என்ன இருக்கு, அங்கே மாதுளை முத்துக்கள் மாதுளை பழத்துல இருக்கிறோம், அப்புறம் கற்கண்டு, சிறிய கற்கண்டு, காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம், அதுவும் 5ஆக வருகிறது பாருங்க. இந்த 5 சக்திகளும் 5 இந்திரியங்களுக்குள் நல்லருளை போதித்து அந்த சுவாச அலைகளிலே அந்த நேரத்திலே வழிபடும் நேரத்திலே நம்மளுடைய பாபம், சாபம், கர்மம், மந்திரம், தந்திரம், எந்திரம், பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற செய்கைகளை எடுத்து விடுகின்றார். அப்போ 8 பஞ்சமிக்கு போட்டால் அவன் கோட்டை ஆளுகின்ற அளவிற்கு சக்தி வந்து விடுமா உண்மையாக செய்தால்? 5 பஞ்சமிக்கு போட்டால் அவன் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கவே இருக்காதாம். 3 பஞ்சமியில் போட்டால் அவன் முக்தி பேருக்கு அடியெடுத்து வைத்து விடுவானாம். 1 பஞ்சமியில் போட்டால் அவனுக்கு ஓர் காரணங்கள் எல்லாம் நடக்குமா? இப்படி கணக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதுளை பழமே அந்த அவதாரமே கொடுக்குதுன்னா இந்த நேரத்துல இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய அற்புத விழா கோலத்தோடு
அந்த விழாவிலே குழுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதுளை வராகியினுடைய தரிசனம் தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அத்துணை பஞ்சேந்திரிய சக்திகளும் நான் சொன்ன சக்திகளும் உங்களுக்கு சித்தியாக வேண்டும். எப்படியெல்லாம் பிரார்த்தனை, எத்தனை பஞ்சமிக்கு நீங்கள் போய் வழிபட போகிறீர்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் எப்படி வழிபட்டாலும் பலன் கிட்டும். அப்படி தீபமிட்டு பிரசாதமாக நிவேத்தியம் செய்து வணங்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள். இந்த மாதுளை வராகியின் மந்திரம் இது. எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் இது என்னென்ன சுவாமி பலனை தரும், இப்படி போடும் போது அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் சொன்னீங்க. இந்த மாதுளை என்னன்னா பொதுவாக புற்றுநோயை தீர்க்கின்ற சக்தி உண்டு. உடலிலே நிறைய பேருக்கு காலிலே பரம்பரையாக வருகின்ற தழும்புகள், கரும் தழும்புகள் இருக்கும். அதே மாதிரி படைப்பொன்று இருக்கும். சில பேருக்கு சொரியாசிஸ், நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. தோலால் ஏற்படுகின்ற அரிப்பு நோய், இதுவும் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை. முடி வளராம சுத்தமாய் கொட்டு போய் வழுக்கையா போய் அவஸ்தைப்படுறது, இதுவும் பல பேருக்கு நிறைய பிரச்சனை. இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த தோல் நோய் சம்பந்தப்பட்ட அத்துணை பேருக்கும் இந்த அற்புதமான வழிபாடு, இந்த அன்னை அந்த மாதுளையால் மனம் உவந்து மனம் குளிர மனமாற உங்களுக்கு அந்த நோயை தீர்க்கின்ற வழியை காட்டி விடுவாள். அதற்காக கொடுக்கப்பட்ட மந்திரம்தான் இது. இந்த மந்திரத்தை யாரெல்லாம் படித்து கொண்டு மாதுளை பழத்தை வைத்து இந்த அன்னையை பஞ்சமி திதியிலே வணங்கி வருகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தோல் நோய் இருக்காது என்பது உண்மையான விஷயம். செஞ்சு பாருங்க. இப்போ அதனால சரியா போயிடுமான்னா அதை வழிபடுறதுனால சரியாகி விடாது. சரியாகுவதற்கான சரியான தடத்தை அது காட்டிவிடும், இடத்தை அது காட்டிவிடும். எங்கே போனால் அது சரியாகும். உடனே நம்ம பூஜை பண்ணிட்டு எனக்கு கால் சரியா இல்லைன்னு கேட்டுறாதீங்க. நான் சொல்வதை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இது 100 விழுக்காடு உங்களுக்கு சரியாகின்ற மருந்தையோ அல்லது அந்த மருத்துவரையோ அல்லது மருந்திருக்கும் இடத்தையோ காண்பித்து விடும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைத்தியத்தில் அது எல்லாம் சுகமாயிடும். அதற்கான அடிகோலிட்ட பூஜை தான் அது. அதனால இந்த மாதுளை அன்னை அவளுக்கு பிடித்த அந்த மாதுளை அவதாரத்தோடே உங்களுக்கு காட்சி தந்து அருளை கொடுத்து இந்த ஆஷாட நவராத்திரியில் நவமி அன்று நீங்கள் எல்லாம் பலன் பெறும் வேளையிலே பக்தியோடு இந்த குறையும் தீர்த்து மந்திரத்தையும் படைத்து நிறைவாழ்வு வாழ வேண்டும். இப்போ அடுத்த அவதார இன்பங்களும் அகன்று நம்மலாம் இன்பத்துக்கு போகிறதுக்கு என்ன தேவை? இனிப்பான வாழ்வு தேவை. அப்படிப்பட்ட இனிப்பான வாழ்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிரந்தரமாக வாசிக்கட்டும் வசிக்கட்டும் என்பதற்காக வராகியா வீற்றிருக்கிறார். இனிப்பிலேயே இந்த வராகி அவதாரம். அப்போது நம்மெல்லாம் இந்த ஒரே நாளில் தானே இது அத்துணையும் எடுக்கப்பட்டது. வாரம் வாரம் நேரம் இல்லாத காரணத்தினால் வருவதனால, ஆனால் எடுக்கப்பட்டது என்னமோ ஆஷாட நவராத்திரி நவமி அன்று தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரே நாளிலே இந்த இனிப்பு நம் துன்பங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரம் கொடுத்து அந்த இனிப்பு சக்தியாக வீற்றிருக்கக்கூடிய இந்த இனியவள் உங்கள் இல்லங்களிலெல்லாம் இன்ப மழையை என்றும் நிரந்தரமாக தூவச் செய்ய வேண்டும். நல்ல ஒரு சாரலராக அது வீச வேண்டும். நாம் இல்லம் மட்டுமல்ல, இந்த நாடு முழுவதும் எந்த கஷ்டமும் இல்லாமல், இயற்கை சீற்றத்தினால் அழிவுகள் இல்லாமல், மனிதனே மனிதனுக்கு புறம்புகள் இல்லாமல், மனிதன் பக்குவப்பட்டும் பண்பட்டும் நல்ல ஒரு ஆன்மீக போதனை சிந்தனைகளோடு இருக்கின்ற அளவிற்கும் இந்த அன்னை அருள வேண்டும் என்பதை கொஞ்சம் பேராவது வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த இனிப்பு நம் குடும்பத்துக்கும் நம் சுயநலத்திற்கு மட்டும் இருக்கக்கூடாது, இந்த நாட்டிற்கும் இருக்க வேண்டும், இந்த உலகிற்கும் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை மேற்கோள் காட்டி இந்த அன்னை இன்று தஞ்சகாசூரனை காக்கவில்லை என்றால், அழிக்கவில்லை என்றால், உலகெங்கும் இல்லை அழிச்சிருப்பான்.
அப்போ இந்த அன்னை உலகத்தையே காத்துதானே இங்கே அமர்ந்திருக்கிறாள். இனிப்பை கையில் வைத்து கொண்டு உடலே இனிப்பாக அந்த அவதாரத்தை நமக்கு இனிமையாக காட்டிக்கொண்டு கனிவான பக்குவத்தோடைய அருள் பார்வையை நம்மில் பட்டு கொண்டிருக்கின்றபடி வைத்திருக்கிறாளே, இதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் உலகத்துக்காகவும் நம்ம வேண்டிக்குவோம். இந்த அன்னைக்கு எப்படி வழிபாடு இருக்குன்னா இருக்குது. எப்படி செய்யணும்னா, பால்கோவாவை எடுத்துக்கோங்க. இந்த பால்கோவா காப்பு கட்டணும், சந்தன காப்பு மாதிரி கட்டக்கூடிய இடங்கள் இருந்தால் இந்த அன்னைக்கு பால்கோவாவிலே காப்பு கட்டுங்க. இனிப்பு அது சின்ன பெரிய சிலையாக இருந்தால் நிறையாகும், சின்ன சிலையாக இருந்தால் முடியாது. பால்கோவாவை நிவேத்தியம் பண்ணுங்க. மாதுளைப்பழமும் பால்கோவாவையும் வைத்து நிவேத்தியம் பண்ணிடுவாங்க 16 நாள் தொடர்ந்து. 16வது நாள் 16 சுமங்கலிக்கு தானம் கொடுங்க. பிறகு ஒரு 16 நாள் மீண்டும் அதே போல் பூஜை செய்துவாங்க. அந்த 16வது நாள் 16 பெண் குழந்தைகளுக்கு தானம் கொடுங்க, என்னென்ன வேணுமோ. மீண்டும் 16 நாள் செய்யுங்க. அந்த 16 நாள் செய்யும் பொழுது மத்தியமமாக இருக்கக்கூடிய கன்னிகை, முதல் சுமங்கலி, 2வது குழந்தை, 3வது கன்னிகை, இந்த 16 கன்னிகைகளுக்கு தானம் கொடுங்க. தொடர்ந்து யார் இப்படி பால்கோவாவை வைத்து அந்த மாதுளை பழத்தை கலந்து அல்லது சந்தன காப்பு போல பால்கோவா காப்பு உடம்பெங்கும் பூசி செய்யறதுதான் அது ரொம்ப விசேஷம். அது முடிந்தவங்க செய்யுங்க, முடியாதவங்க வைத்து வழிபடுங்க. இப்படி தொடர்ந்து நான் சொல்வது போல் 16 பிரித்து கொண்டு கரெக்டாக தடுங்கள் இல்லாமல் சரியாக யார் இலக்கை எட்டி செய்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இனிப்பான வாழ்க்கை இனிதாய் இன்பமாய் இறுதியாய் நடந்து கொண்டே இருக்கும் உறுதியாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது செய்யாமையே நடக்குதுன்னா தடுங்கள் வரக்கூடாது, இடையில் விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்படி இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்ற உறுதி இருக்கிறவர்கள் கீழே இப்போ மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரத்தை படிங்க. இனிப்புக்குன்னு பல காரண காரியங்களை சொல்லிவிட முடியாது, அது இருக்கு. எல்லாமே அன்பே இன்பம், அன்புதான் கடவுள் பால் செலுத்தக்கூடிய அன்புதான் என்னைக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிரந்தர சுவை, நிரந்தர இன்பம் எல்லாமே. ஏன்னா அழியக்கூடியது மேலே நம்ம பற்று வைக்கிறோம், நாமளே ஒரு நாள் அழிந்து போவோம். அதனால் இறையருளும் இறைபால் வைத்த பற்றும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற சேவையும் தான் நிலைத்து நிற்கும். அதுதான் என்றும் அழியா புகழை பெறும் என்பதில். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோயில், இந்த தஞ்சை பெரிய கோயில், இந்த ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு ஆஷாட நவராத்திரி நவமி என்று உங்களுக்கெல்லாம் கிடைக்கப் பெறுகிறது. ஆகவே இந்த இனிப்பு உங்களுக்கு நிரந்தரமாகட்டும். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இந்த மந்திரத்தை மட்டும் படித்து வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் எங்களுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி நவமி என்று தரிசனம் கொடுத்த அன்னையே, எங்கள் இல்லங்களில் இந்த இனிப்பும் இன்பமும் என்றும் பொங்கட்டும், நிலைத்திருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்து அந்த மலரை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பார்க்க போற அந்த அன்னையினுடைய தரிசனம் மூல விக்கிரகத்து கர்ப்ப கிரகத்தோடு பார்க்க போகிறீர்கள். அந்த பலனை அனுபவியுங்கள், அந்த தரிசனத்தை பாருங்கள். இந்த ஒரே நாளில் இந்த ஆடி மாதத்தினுடைய சக்தி எல்லாம் கிடைக்கின்ற அளவிற்கு இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய சக்திகள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கின்ற தரிசனம் அது. அடுத்து மலரை சந்திப்போம், மலர் அலங்காரத்தை பார்ப்போம். பிறகு அந்த ஆண்ட அற்புதமான வராகி, தஞ்சை பெரிய கோயிலுடைய வராகி தரிசனத்தை கண்டு கழித்து உண்டு பக்தி செருக்கோடு வாழ்க்கையில் வாழ வேண்டும். நீங்கள் அடுத்து பார்க்க போகிற அந்த கர்ப்ப கிரக தரிசனத்துக்கும் நமக்கு பெரும் அளவில் உதவி செய்த அமிர்தலிங்கம், இந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் உங்களோடு சேர்ந்து நன்றியை குறிக்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு விஷயம் முடிஞ்ச போது அர்ச்சதையும் புஷ்பமும் போட்டுத்தான் ஆசீர்வாதம் செய்வார்கள். இந்த அர்ச்சதையும் புஷ்பமும் போட்டு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நிலை நமக்கு எதுவும் மிகப்பெரிய பேரை கிட்டுகிறது என்பது அர்த்தம். ஆக ஒருத்தனுக்கு மலர் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்கு சென்றாலும் மலரின் வாசம் இல்லை என்றால் அங்கே இறைவன் இருப்பது கடினமாமா. ஏன்னா மலர் வாசனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா பாருங்க. எத்தனையோ செடியில் பூக்கள் பூக்கின்றது, எத்தனை பூ தலைக்கு செல்கிறது, எத்தனை பூ இறைவன் பாதத்திற்கு செல்கிறது, எத்தனை பூ சில பேருக்கு மாலையாக போகிறது, எத்தனை பூ இறைவனுக்கு மாலையாக போகிறது, எத்தனை பூ
வாகனத்துக்கு மாலையாக போகிறது, எத்தனை பூ மரணத்திற்கு மாலையாக போகிறது, சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரே செயலை மனிதன் தான், தன் குடும்பம் என்று பல மனிதர்கள், சில மனிதர்கள் நல்லது செய்யறாங்க, அது இன்னைக்கு இருக்கு, அது வேற விஷயம். தான், எனக்கு, எனது என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஒரே செயலை செய்து கொண்டிருக்கிறார். இயற்கையிலே புஷ்பமாக இருக்கின்ற பூ பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூவுக்கு நிறைய ரகசியம் இருக்கு, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இப்ப என்ன விஷயம்னா, இந்த ஆஷாட நவராத்திரியில புஷ்ப அலங்காரத்தோட புஷ்ப அவதாரமாவே நமக்கு காட்சி தருகின்ற இந்த வராகி உங்களுக்கு இத்தனை காலங்கள் செய்து வந்த பூஜையினுடைய பலனை அவள் ஆசீர்வாதமாக புஷ்பம் உங்கள் மீது படுகின்ற பாவனைகளை மனதில் சிந்தித்து கொண்டு நான் சொல்ல போகின்ற மந்திரத்தை கைகூப்பி கேளுங்கள். இந்த மந்திரத்தை யாரும் எழுதி வைக்க வேண்டாம், கேட்டு வணங்கி வழிபடுங்கள். ஏன்னா தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய பலனை வரும். திடீர்னு இடையில பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால இதை முழுமையா பார்த்த அத்துணை பேருக்கும், இடையில் பார்த்தவர்களுக்கு அந்த அந்த அருள் அவர்கள் மூலியமாக இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த மலர் அர்ச்சதைக்கான மந்திரத்தை இந்த வராகி அன்னையினுடைய பாத சமர்ப்பணத்திலே சரசைப்பணம் செய்து அந்த அன்னையினுடைய அருளால் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை உங்களுக்கு ஓதி மகிழ்கின்றேன். நீங்கள் எல்லாம் அந்த ஆசியை பெற்று இந்த அன்னையினுடைய ஆஷாட நவராத்திரி நவமியினுடைய சக்தியை பெற்று வாழ்வாங்கு வாழணும். அடுத்த தரிசனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய கூற்று. அந்த தரிசனத்தை காண தவறாதீங்க, கண்ணுற்று பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்கிறோம் அதன்படி வழிபடுங்க. வாழ்க்கையில வளமெல்லாம் கிடைக்கட்டும். மந்திரத்துக்கு போகலாம். ஓம் ஐம் க்ளீம் கங்காலதாயஸ்ததாஸ்தோ பிரம்மபூர்வங்காயதாம் வர்த்தாலிவம் கிருதயாஹம் ரீம் யா தேவி அத்யாய மந்திரபூதேஷு சர்வதேவத்யாய ஆஷாடவராகி சம்ஸ்திதா தஸ்மை நமஸ்தஸ்ய நமஸ்தஸ்யாம் ஸ்ரீ தஞ்சைபுரிநாதஸ்யாய மந்திரவராகி மாதா அனுக்ரகாய ஸ்வாம் யா தேவி சர்வபூதேஷு சர்வபராகமுகி தேவோ வர்த்தாலி அனுக்ரக சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நின் ஆக்ஞாய பக்த ஜன பரிபாலன பரிபூரண அனுக்ரகார்த்த புஷ்பாணி சமர்ப்பத தேவாயோ தேவவித்தகஸ்யாய மந்திர தரிசன காருண்யாய அனுகிரக வராகி வராகமுகி வர்த்தாலி ரீம்காரி ஓம்காரி மமகாரி அகார உகார வர்த்தன ரீம்கார வர்த்தன தேவ ரூப மந்திர சர்வ சர்வீஸ்வர நாயகியாத்யாய மந்திர பார்வதி இருதயானந்த தேவி தேவி மாதா தேவத்யாய மந்திர சர்வ அவதார பிரியாய மந்திர ரூபே வராகி மாதா தேவினி ஆஷாட நவராத்ரியாத்யாய மந்திர ஸ்தல விருட்சமம் பூஜே கரிஷயாத்யாய தொலைக்காட்சி பக்த ஜனானாம் சர்வ அனுகிரக பிரார்த்தன சர்வ பிரார்த்தனத்யாய பிரம்மஸ்ததாஸ்து ஸ்தததேவத்யாய மந்திரம் சகதேவத்யாய மந்திரரூபாம் சகதேவத்யாய மந்திரரூபாய தேவி தேவியாத்யாய மந்திரோ வித்மயாத்யாய மந்திர தேவஸ்வரூப சஞ்சாரகத்யாய மந்திர பிரகஸ்பதீஸ்வரம் தியாய மாதா தேவியாத்யாய மந்திர அவதார அனுகிரக வராகி தேவபக்த ஜனானாம் சுபம் சர்வ பிரார்த்தன சித்தைத்தரீம் ததாஸ்தத்யாய மந்திரஸ்ததாஸ்து தேவவித்தக பரிபாலன பரிபூரணாம் ஓம்கார ரீம்கார மகாதேவத்யாய மந்திர ரூபே சர்வகலைவாணி கல்யாணி ரூப மந்திர தேவத்யாய வராகி வராகமுகியாத்யாய மந்திர துர்கா மகிஷாசுர மர்தனி யோகினி யோக பயங்கரியாத்யாய மந்திர ரூபே சர்வ மகிஷாசுர மர்தன்யாய மந்திர ரூபே விவரா விபுதத்யாய மந்திர விமலா விமலகாருண்யாய தேவ வித்தகத்யாய சுரூப சஞ்சாரகத்யாய மந்திர தேவோ சர்வகாருண்யாய மந்திர தேவோ வராகமுகியாத்யாய மந்திர ராகமுகியாத்யாய கிதிகாத்யாய கீர்த்திகாத்யாய மந்திர கீர்த்திகா ரூபவர்த்தஸ்யே
किङ्किण्यात्याय मन्त्ररूपे मणिरूपकारुण्याय सर्वदेवाय विद्मयात्याय अनुग्रह ओंकारो ह्रीं मन्त्रं टकटकं दकतकं दमरुगं बबबवं बबरत्याय मन्त्र योग योग योगियात्याय योगी योगी सक्तत्याय मन्त्र षट् सत्यरूपाय हिक्मत्रदेवाय हिरिं ह्रीं हिरिमत्याय मन्त्र खुगं कुगं कुगमन्त्र देवत्याय हिरिं ह्रीं हिरिं मन्त्र देवत्याय मन्त्र शूं शूं शूंकार मन्त्र देवत्याय श्रीं मन्त्र देव सर्व हिरीं क्रीं क्लीं क्लीं मन्त्ररूपे हरीं क्लीं मन्त्ररूपत्याय मन्त्र क्लौं सामुण्डाय सामुण्डत्याय मन्त्र चण्डी सहस्र चण्डी एक चण्डी योग चण्डी मन्त्र चण्डी निवत्तस्याय मन्त्र वराग्यात्याय मन्त्र वर वर वरद सर्वजनमे वसमानय गुरु गुरुं स्वाहा वर वरदत्याय वर्तालि वरागी वरागमुग्यात्याय मन्त्र वर वरद सर्वजनमत्याय मन्त्र गुरु गुरुं स्वाहा தொலைக்காட்சி பக்தஜனானாம் सर्वमन्त्रकृतय प्रचोदौ प्रचोदात्याय मन्त्रपुष्पार्थ आत्मपुष्पं येह देवां समर्पयामि सर्वानुग्रह सकल संचारक தொலைக்காட்சி ஆத்மதீட்சை ஊர்மதீட்சை பட்சி தீட்சாத்தியாய மந்திர சமர்ப்பண தேவோ மந்த்ராயீனம் கிரியாயீனம் தேவவத்யாய மந்திரரூபே பிரசஞ்சாய பிரசங்கையினமாத்தியாய நிவர்த்தஸ்ய பிழைபொருத்தாண்டருள் செய்து வராகி வர்த்தாலி தேவி நின் அனுகிரக ஆஷாட பூஜாம் நவகிரகஸ்யாய மந்திர ஸ்தோத்திர நிவர்த்தஸ்யம் நவராத்திரி நவமி பூஜாம் கரிஷயத்யாய மந்திர ஜலகிரகே சன்மார்க சர்வஸ்வரூபரூபாய நமஸ்துத வராகி மாதா நமதேவோ नमस्तुभ्यं सर्व आशीर्वाद ब्रह्मस्तदास्तु धनधान्यस्याय ब्रह्म सुभिक्षत्याय तदास्तु सौकर्य संचारक शुभकार्य शुभचडंग सर्व तडै निवर्तस्याय पापसाप कर्म निवर्तस्याय सर्व मंत्र विनाचन नाचकालिनी मंत्र देवत्याय वरागी माता अनुग्रह आषाढ़ नवरात्रि पूजां करिष्ये शुभ सदास्तु सर्वस्तदास्तु सिद्धैत तदास्तु मंत्र देवत्याय ओम सदत्याय मंत्र ह्रीं ओंकार मंत्र भौम ह्रींकार मंत्र ह्रीं सर्वित्याय मंत्र कीं सर्वरूपाय मंत्र देवत्याय मंत्र रूपे सर्व संचारकाय सर्व सकल नल गुरुं गुरुं பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் ஷண்முகார்த்த பரம குருதேவோ சர்வ அனுகிரக பிராப்த சத்து நமாம் யகதேவஸ்யாய பிரம்மசதாஸ்துனே நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் நமோ நமஹாம். அத்துணை பேருக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மறைந்தும் தெரிந்தும் தெரியாமலும் பிடித்தும் பிடிக்காமலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த அன்னை வராகியினுடைய ஆஷாட நவராத்திரியினுடைய அந்த நவமி விழாவினுடைய சக்தி நிரம்ப கிடைக்கட்டும். உங்களுக்கெல்லாம் நிறைந்து நிறைவாழ்வு கொடுக்கின்ற அந்த அன்னை என்றும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்யட்டும். வருகின்ற சக்தியெல்லாம் கிருதயம் போல் என்றும் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். அந்த கீர்த்தியை கொடுக்கின்ற கிரிநாதன் கிரிபோல் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் உங்கள் இல்லங்கள் எல்லாம் மலை போல் அந்த மனம் போல் உங்களுக்கெல்லாம் செல்வ செழிப்புகளும் நல்லவைகளும் நடக்கட்டும். பாருங்க, அடுத்தது அந்த தரிசனத்தை காண தவறாதீங்க. அதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய கூற்று. முக்கிய கர்ப்பகிரகத்தினுடைய வராகி அன்னையை கண்டு பயனுற்று வாழ்க்கையில் வெற்றியெல்லாம் பெற்று வாழ்க வாழ்க, வளமெல்லாம் பெற்று வாழ்க, வெற்றி என்றும் கிட்டட்டும். அதற்கு இந்த வராகி அன்னை அருளட்டும். ஆஷாட நவராத்திரியினுடைய சிறப்பு, அந்த அன்னை கொடுத்த இந்த பொறுப்பு முடித்துவிட்டேன். நன்றி, வணக்கம்.
சந்தன ரூப மந்திர காலினி வர்த்தாலி சர்வபூர்வன சந்தான சௌபாக்கிய சகல நல சுந்தரி சௌந்தரி கௌமாரி கல்யாணி சர்வ பிரதயானந்த வாராகி மந்திரபூர்வன சந்தனாம்பிகா சர்வரூபே சங்கட நிவாரணத்யாய மந்திரதேவம் வராகி மாதா சந்தனவதார ரூபதேவே சர்வ பக்த ஜனானாம் ஆஷாட நவராத்ரியாத்யாய மந்திர தரிசன காருண்யம் சர்வ வினைநிவர்த்தஸ்யாய பிணிநிவர்த்தனம் சர்வ அனுகிரக கிராப்தாத்யாய மந்திரபூர்வன ஸ்ரீம் ஐம் க்ளீம் க்ளௌம் வர்த்தாலி வராகமுகி சர்வதேவினி வரவரத குருகுரும் தேவ மந்திர வராகினி ஸ்வாஹா. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது சந்தன அலங்காரத்தில் அற்புதமாக கண்ணையும் கருத்தையும் எண்ணங்களையும் சிந்தனையிலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலே அவதாரமாக அவதரித்து நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் வராகி மாதா சந்தன அவதார வராகியை இப்போ பார்க்குறீங்க. இது மூன்றாவதாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அன்னையினுடைய தரிசனத்தினால் இப்போ சந்தனம் எப்பேற்பட்ட உறுதி வாய்ந்தது. ஆனால் அதை உரைக்க உரைக்க மனம் வெளிப்பட்டு எத்தனை விதமான நோயை தீர்க்கிறது, எத்தனை விதமான நறுமணங்களை அதுக்குள்ளிருந்து நமக்கு கொடுத்து ஆன்ம சுத்தி செய்கிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். அதனால்தான் இறைவனுக்கு சந்தனத்தை குழைத்து வைக்கின்ற ஒரு பெரிய சம்பிரதாயம் நமக்குள் உருவாச்சு. ஒரு மனிதன் யாராக இருக்கட்டும், ஆண் பெண் இருவராக இருக்கட்டும், என்னதான் கடின உள்ளம் பெற்றாலும், என்னதான் வஞ்சனை பொறாமை சூதும் நமக்குள் கலந்து கபடங்களாக இருந்தாலும் கூட சரி, இந்த இறைவனுடைய தரிசனத்தில் எப்படி உறுதிப்பட்ட சந்தனத்தில் அழகாக வாசம் வீசி அற்புதமாக இறைவனுடைய திருமண் நெற்றிக்கு போய் சமர்ப்பணமாகிறதோ, அதுபோல் உன்னுடைய எண்ண சிந்தனைகளை நீ மாற்றிக்கொண்டு எப்படிதான் உறுதியாந்தாலும் அந்த இறை பக்தியில் நீ நல்ல தெள்ள தெளிவோடு தெளிக்கப்பட்டு உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு புனித நிலையில் நீ இருந்தாள். இந்த சந்தனத்தில் இருக்கக்கூடிய உறுதியை உனக்குள் ஆண்டவன் கொடுத்து வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை கொடுக்கின்ற சக்தி சந்தனம் போதிக்கின்றது. எங்கு சென்றாலும் நறுமணம் வீசுகின்ற நிலையிலே நல்லதோர் நிலையை கொடுக்கின்ற சக்தியை இந்த சந்தன வராகி அம்மையினுடைய அருள் உங்கள் மீது படும் பொழுது கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம எப்படிதான் நம்ம பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கோபதாபத்தோடு இருப்பாங்க, சில பேர் பொறாமைகளோடு இருப்பாங்க, சில பேர் அடுத்தவர் குறையே என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு நான் கடவுளை கும்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகலை, எதுவும் ஆகலை போயா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தன்மையில் இருப்பார்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எது பண்ணாலும் எனக்கு எந்த காரியமும் நடக்கலை, எதுவும் இறைவனும் கிடையாது மனுஷனும் கிடையாது, போயா நான் எங்கன்னா சன்னியாசமாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள், ஆண் பெண் இருவரும் உட்பட்டு. அப்போ துன்பம் மட்டுமே வாழ்க்கை என்ற சிந்தனை அவர்களுடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது துன்பமாகத்தான் விளைந்து கொண்டிருப்பதை இந்த வராகி உணர்த்துகின்றாள். அதை வெளிப்பட என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்லோருடைய சச்சங்கங்களில் கூடி குழைய வேண்டும், இறைபக்தி இருக்கிறவரோடு சேர வேண்டும். ஆக இறைபக்தி இல்லாதவரோடு சேர்ந்தால் உனக்கு அந்த புத்தி வந்துவிடும். அல்லது நல்ல சற்சங்கங்களை கேட்க வேண்டும், அல்லது தினம் இறை ஆலயத்தில் உன்னுடைய கண்ணீர் மல்க என்ன பாவம் செய்தோமோ, இப்படி அவஸ்தைப்படுகின்றோமே என்ற எண்ணத்தை அந்த இறைவனுடைய பாதத்தில், இந்த அன்னையினுடைய பாதத்தில் இதுபோன்று விழாக்களில், இந்த ஆஷாட நவராத்திரி போன்ற நிலைகளில் கலந்து பங்கு கொண்டு தரிசனம் செய்து இந்த கஷ்டத்தையும் துன்பத்தை நிறைய சொல்லலாம். சந்தான சௌபாக்கிய சகல நலங்கள் தரும் அன்னை சந்தன காப்பு சந்தன அவதாரமாக இருக்கக்கூடிய வராகி அன்னை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது நான் சொன்னது போல என்ன சிந்தனைகள் உங்களுக்கு உறுதியாக இருந்து துன்பத்தில் அகப்பட்டு கொண்டால்
எந்த காரியமும் நடைபெறவில்லையே என்ற சிந்தனை உங்களுக்குள் இருந்தால், எந்த வழிபாடும் எனக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சிந்தனையில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், பொறாமையும் வஞ்சனையும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, என்னால் அதை அகற்ற முடியவில்லை, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்றும் ஆசைக்குள் அகப்பட்டு கொண்டு அந்த ஆசையிலிருந்து என்னால் மீளா துயரை ஆட்கொண்டு அனுபவிக்க முடிகிறதே தவிர என்னால் தீர்த்து கொள்ள முடியவில்லை என்ற சிந்தனையை, இது போன்று துன்பங்கள் இருந்தால் இந்த சந்தன வராகி அவதாரத்தினுடைய தரிசனத்தில் எது நடைபெறவில்லையோ உன் எண்ண தூய்மைப்படுவதற்காக, உன் எண்ண தூய்மைப்பட்டு இறைவனுடைய பாதத்தில் நீ உன்னுடைய சமர்ப்பணத்தை வைத்து அந்த இறைவியினுடைய அருள் உனக்கு கிடைக்க பெறுவதற்காக இந்த சந்தன வராகியை தரிசனம் செய்து கொண்டே இந்த நல்ல வேளையிலே இந்த மந்திரத்தை படியுங்கள். இது போன்ற துன்பங்கள் உங்களை அணுகவே அணுகாது. இந்த துன்பத்திற்கு நீங்கள் ஆளாகவே மாட்டீர்கள். இது கிரந்த ரூபம் சொல்லக்கூடிய முண்டோக உபனிஷத் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்திலே வரக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் இது. இந்த மந்திரத்தை படியுங்கள். படித்து கொண்டே இந்த அன்னையை மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். சந்தனமாக வீற்றிருக்கக்கூடிய வராகியே, எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பமும் என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட அழுக்குகளை நிவர்த்தனம் செய். என ஒவ்வொருத்தருக்கும் அழுக்கு உண்டு. அழுக்கில்லாத மனிதனை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே சிந்தனையிலே செயலிலே அன்றாட நடக்கக்கூடிய நேரத்திலே ஒரு துளியாவது அவன் அழுக்கை படைத்து விடுவான். அதுதான் மனிதனுடைய திண்ணம் என்பது யாரும் மறுக்க முடியாது. மனசாட்சி உள்ளவர்கள், மனதில் கையை வைத்துள்ளவர்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட துன்பங்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மந்திரத்தை படியுங்கள். இந்த சந்தன வராகியை வணங்குங்கள். உங்களுக்கு எந்த துன்பங்கள் இருந்தாலும் உள்ள குகைக்குள் அந்தகாரத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்வு என்னும் சாகரத்திலே ஒளிச்சுடராக வந்து ஒளி தீபமாக இந்த சந்தன வாசம் வீசுவது போல் உங்கள் உள்ளத்திலும் நல்ல சிந்தனையை வீசி நல்நெறிப்படுத்தி நல்வழி காட்டி நல்லதையே நடக்க வைத்து நல்லபடி உயர்ந்து வாழ்கின்ற சக்தியை உங்களுக்கு கொடுப்பால் இந்த சந்தன வராகி. ராத்திரியிலே நீங்கள் கண்டு பயனடைங்கள். அடுத்த அவதாரத்தை இப்ப பார்க்கலாம். சந்தோஷமா பாருங்க. அங்கேயே மனிதனுக்கும் ஜாதக ரீதியாகவும் சரி, சோதனை ரீதியாகவும் சரி, நோயாகட்டும், எவ்வித பிரச்சனைகளாகட்டும், ஆண் பெண் இருவருக்கும், குழந்தைகளுக்கும் படிப்பு, கல்வி, செல்வம், தனம், தானியம், தபுபுத்திரம், யோகம், புத்திர சோகம், விவாக சோகம், பதி சோகம், கரண மதி சோகம், இப்படி எத்தனையோ சோகங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆணிவேராக இருக்கின்ற ஒன்று ஜாதக ரீதியாக கிரகங்கள் தான். உதாரணத்திற்கு புதன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறார். அந்த புதன் பெறுவான் எதற்கு சமித்துன்னு அதுக்கு ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. ஆனால் தானியத்திலே அவர் ஒரு தானியமாக வருகிறார். என்ன தானியம்? பச்சை பயிறு. இந்த பச்சை பயிருக்கு அதிபராக இருக்கக்கூடிய புதன் கொடுப்பது கல்வி.
அந்த கல்விக்கு அதிபராக இருக்கக்கூடியவர் புதன். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் குரு. அந்த குருவை பார்த்தீர்கள் என்றால் புத்தியை கொடுக்கின்றவர். இவர் அறிவை கொடுக்கிறார், இவர் புத்தியை கொடுக்கிறார். இந்த புத்தி நல்லா இருந்தால் தான் அறிவு பலப்படும், அறிவு நல்லா இருந்தால் தான் புத்தி பலப்படும். ஆக அந்த புத்தியை கொடுக்கின்ற அந்த குரு கிரகமாக வீற்றிருக்கக்கூடியவர் முக்கடலையை சுமந்து அதை பிரியராக வைத்திருக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்தபடியாக கேது பகவானை நாம் நினைந்து பார்ப்போம். அவர் ஒரு சர்வம் கருணாகும் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கின்ற ஒரு சக்தி உடையவன் இந்த கேது. இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ பச்சைப்பயிர் புதனுக்குள்ளதில் ஒரு மூலிகைத்தன்மை இருக்கிறது, மூக்கடலையில் ஒரு மூலிகைத்தன்மை இருக்கிறது. அதுபோல் கேது ஞானத்தையும் கொடுக்கின்றவன், ஞானத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கின்றவன். இவனுக்கு கொள்ளு அந்த தானியம் வருகிறது. ஆக கொள்ளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவ குணங்கள் புரிந்து கிடக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மொச்சை, அந்த மொச்சை தானியமாக வீற்றிருக்கிறது. சுக்கிரன் யார்? கலை, அழகு, எழில், யோகம், பூர்வனம், இந்திர சம்பத்து இதுபோல் கொடுக்கின்ற அந்த கலை அழகு கொடுக்கின்ற ஒரு அற்புதமானவர் இந்த சுக்கிரன். இவருக்கு மொச்சை தானியமாக இருக்கிறது. பிறகு பாருங்க சூரியன். இந்த சூரியன் பிரகாசமாக கிரகத்திலே வீற்றிருக்கக்கூடிய, கிரக சஞ்சாரத்தின்படி வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மத்தியமத்தில் இருந்து ராஜகிரகமாக ஆட்கொள்கின்ற அவருக்கு கோதுமை தானியம் முக்கியமாக வருகிறது. இந்த கோதுமையில் எத்தனை விதமான பேர் பசியாறி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் இன்னைக்கு குண்டாயிடுறாங்க. கோதுமை ரொட்டி சாப்பிடு, எளிதில் பாருங்க இழைச்சி போயிடுவாங்க. அதுலேயும் மருத்துவ குணம். அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டால் பயப்படுறது சனீஸ்வரன். அவர் மாதிரி கொடுக்குறவரே கிடையாது. சனி கொடுப்பர் எவர் தடுப்பர். அதாவது நல்லது தான், நம்ம எல்லாம் கொடுப்பர்னா கெட்டதை நினச்சிக்கிறோம். தவறு பண்ணி தவறான சிந்தனையில் ஒருவரும் அதிக அளவுக்கு அதிகமான எண்ண சிந்தனைகளை சிதற விடுபவர்களுக்கு சனி பகவான் பாதிப்புகளை கொடுப்பார். அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து பாதிப்புகளை கொடுப்பார். அவர் பாதிப்புகள் எல்லாமே நலத்தை கொடுக்கும் பின் பகுதியில் பார்ப்போம் என்றால் அது பாருங்க. அதனால தான் எள்ளை அவர் தானியமாக வைத்திருக்கிறார். எள்ளுக்கு அதிபர் அவர் யோகத்தையும் தருகின்றார், நல்ல புத்தியையும் கொடுக்கின்றார், சோதனையும் கொடுப்பார், சோகத்தையும் கொடுப்பார், அதன் பிறகு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் பிறகு சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் எப்படி பிரகாசமாக தேய்ந்து வளருகிறாரோ அவர் மனதை ஆட்கொண்டு ராசிய ஆதனாக இருந்து மனதுக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு நிமிஷமாவது, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மனிதன் ஒரே சிந்தனையோடு இருப்பானா? யாரா இருக்கட்டும், பெண்கள் கூட இருக்கட்டும், காலையில் ஆரம்பித்து ஒரு சிந்தனை இரவு வரைக்கும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. மாறுபட்ட சிந்தனைகளோடு கொடுக்கின்ற சக்தியை கொடுப்பவன் இந்த சந்திரன். அவன் யோகத்தையும் முழு நிலவாக கொடுத்து விடுவான். இவனுக்கு அரிசி நெல் தானியமாக வருகிறது. இந்த நெல்லை தானியமாக சுமர்ந்த அவன் நமக்கு நல்லருளை போதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வருவார் செவ்வாய் கிரகம். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? பயப்படுற நேரத்தில் தைரியம் வேணும். இந்த புத்தியும் அறிவும் பலப்பட்டிருந்தால் தைரியம் இல்லைன்னா அவன் பயந்து போயே பாதி காலி பண்ணிவிடுவான் வாழ்நாள. அவனுக்கு தைரியம் வேணும், தைரியமும் வேணும். பூமி, அதாவது அவன் வாழ்வதற்கு சிறு குடிசையாவது தனக்கு சொந்தமாக வேண்டும் என்பதை கொடுக்கின்றது இந்த செவ்வாய். அவனுக்கு துவரை தானியமாக வருகிறது. கதாநாயகன் ஒருத்தருக்கார் ராகு, யோகி போகி, யோகத்தையும் கொடுப்பார், போகத்தையும் கொடுப்பார். அவருக்கு உளுந்து நிச்சயமான பிரசாதமாக வருகிறது அந்த தானியம். இந்த உளுந்திலே தெய்வத்தன்மை எத்தனையோ பொதிந்து கிடக்கிறது, மருத்துவத்தன்மை எத்தனையோ பொதிந்து கிடது. நிறைய பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும் அந்த உளுந்துல எவ்வளோ பெரிய சக்திகள் இருக்குது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த கிரகமண்டலால புதன், குரு, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், அங்காரகன், ராகுவும் வரிசையில் திசாநாதன் வரிசையிலே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரனாகவும் வீற்றிருந்துதான் நமக்கு நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளில் இருக்கின்ற நல்லவை கெட்டவை மத்தியமாக நடக்கின்றது. இது அத்தனையும் ஒன்று சேர்த்து நல்ல வகைகளை கூட்டியும்
தீயவைகளை அழித்தும் கெட்ட காலங்கள் வரும்பொழுது அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துகின்ற விஷயமும், கட்டுப்படவில்லை என்றால் குட்டி கட்டுப்படுத்துகின்ற சக்தி படைத்தவள் இந்த வராகி, தானிய வராகி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட கிரகங்களை எல்லாம் குட்டி கட்டுப்படுத்துகின்ற சக்தியை இந்த ஆஷாட நவராத்திரி நவதானியங்களோடு நவதானிய வராகியாக உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியிலே காட்சி தந்து கொண்டு உங்களுக்கு கிரகத்தால் ஏற்படுகின்ற தீவினைகளை அகற்றி நல்வினைகளுடைய பாத சுவடை பற்றி பக்குவமாய் பக்தி செலுத்தி பண்பாய் பக்தியோடு வாழ்ந்தால் பலனெல்லாம் வாரி 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 வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தியை இந்த நவதானிய வாராகி உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, கிரக துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம என்ன நினைப்போம், அன்றாடம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் என்னுடைய பையன், திடீர்னு அவன் நினைவாற்றல் மறந்து போச்சு அல்லது பித்து பிடிச்சி போச்சு, எங்கேயோ போனா நடந்ததுன்னு படிப்பை இழந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சுவாமி நல்லா நடந்தான், எனக்கு ஒரே பையன், அவன்தான் சம்பாதிச்சு போட்டான், அவன் தான் சம்பாரிச்சு கொடுத்தான், திடீர்னு ஒரு விபத்திலே அவன் கால் இழக்கப்பட்டது. அப்ப என் குடும்ப நிலை, எனக்கு கணவனும் இல்லை, நான் என்ன செய்வேன்? அந்த குடும்பத்தை யோசனை பண்ணி பாருங்க. அந்த குடும்பத்துல வயசான அன்னை, முடிந்தும் முடியாமல் வாழ்கின்ற பிள்ளை, கொடுத்து உதவ உறவுகள் இல்லை, எந்த யாரும் அவருக்கு முன்வரவில்லை உதவி செய்ய. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயா, நானும் என் கணவனும் மனைவியுமாக உலகம் போற்றுகின்ற அளவிற்கு நாங்கள் வாழ்ந்தோம், எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கணவன் மனைவி இல்லை என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அனுதினம். ஆனால் சிறிது காலம் பொறுத்து நான் இன்று என் அன்னை வீட்டில் இருக்கின்றேன், அவர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டு விட்டார், நாங்கள் பிரிந்து விட்டோம், எங்களுக்கு பிரச்சனை என்று எத்தனை பேர் கதறுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள். அழகாக பிள்ளைகளை வளர்த்தோம், போத்தி 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 பாசத்தை ஊற்றி 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 வளர்த்தோம். காதல் என்ற வலையாலே பிள்ளைகள் காணாமல் போய்விட்டது என்ற நிலையில் எத்தனை பேர் கஷ்டப்படுவார்கள். அல்லது நாங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கிறோமே, எங்களுக்கு இந்த சிந்தனை இல்லை என்று எத்தனை காதலர்கள் ஏங்கி எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இப்படி எப்படி இருந்தாலும் சரி, இது போன்ற தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பாள் இந்த நவதானிய ஆஷாட நவராத்திரி வராகி. இப்ப நீங்க தரிசனம் பண்ணுங்க, கை கூப்புங்க. இப்போ ஒரு மந்திரம் வரப்போகுது. இந்த மந்திரத்தை படித்தால் இதுபோல் சுக சௌகரியத்தோடு அனைத்து காரியங்களோடு வாழ்க்கை நடத்தி வாழ்க்கையினுடைய அடித்தளத்திற்கே தள்ளப்பட்ட எங்களுடைய துன்பங்கள் தீர்வதற்கு நாங்கள் தீர்வை எங்கதான் போய் தீர்த்து கொள்வோமோ என்ற சிந்தனையை உங்களுக்கு விலக வேண்டுமா? வராகியினுடைய வழியை நாடுங்கள். இன்று இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை படித்து கொண்டே வணங்கி வழிபடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகி போகும் என்பதில் எதுவும், அதாவது நீங்க நினைச்சுக்கலாம், ஏன்னா இது தொலைக்காட்சியில் மந்திரம் கொடுக்குறாரு, இதை பாரு நடக்குதுன்றாரு, அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, இது நடக்குமான்னா, உண்மைன்னு நினைக்கிறவங்க கும்பிடுங்க, உண்மைன்னு நினைக்காதவங்க கையெழுத்து கும்பிடுங்க, நம்பிக்கையே இல்லாதவங்க சும்மா வேடிக்கை பாருங்க, அதுவும் இல்லாதவங்க ஆஃப் பண்ணாத அடுத்தவங்களை கெடுக்காதீங்க. அனுபவத்தை பார்த்தால் தான் தெரியும். இந்த நவதானிய அந்த அன்னை இந்த நவகிரகத்தினால் ஏற்படுகின்ற தொல்லையை தீர்த்து இந்த கிரக சாந்திகள் மூலமாக தன்மேல் நவதானியத்தை சுமந்து வழிவகுக்கின்றாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மந்திரத்தை படி. அற்புதமான நவதானிய அன்னையை வராகி மாதாவை அதாவது என்ன சாமி, நீங்க முருகர் பால் பக்தி உடையவர், வராகி அன்னையை சொல்லிடுறீங்க, எங்களை நீங்களும் இப்படி குழப்பிட்டா இப்படி எந்த கடவுள் தான் கும்பிடுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க.
ஆஷாட நவமிங்கிறது ஒரு புதிய விஷயம். இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது சாதாரணமாக இன்னைக்கு நவமி அதுலேயும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த தரிசனத்தில் எளிதில் உங்களுக்கு எந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமோ அது வேத அந்தார அதிபூர்வன சித்தாந்த கிரந்த ரகசியங்களில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பகீங்கரமாக உங்களுக்கு கொடுக்க. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பலன். எத்தனையோ பேர் பார்க்காம இருக்கலாம், அல்லது மின்சாரம் கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ பேர் ஊருக்கு போயிருக்கலாம், பல காரணங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அப்போ அது ஆண்டவனுடைய திருவருள், குருவனுடைய அருள். அது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அப்போ பார்க்குறவங்களுக்கு அந்த பலன் இருக்குதா இல்லையா? அப்போது இந்த ஆஷாட நவராத்திரி இந்த நவமி நாளிலே இந்த தரிசனத்தெல்லாம் ஒரே நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. ஒவ்வொரு வாரம் வந்தாலும் கூட இது ஒரு நாளிலே நடந்த விஷயங்களை இப்படி பக்குவப்பட்டு பகிர்ந்து கொடுத்திருக்கும் பொழுது பக்தியால நீங்க பார்த்து உண்மையா வணங்கும் பொழுது வீட்டில் அமர்ந்து கொண்டே வெறும் டிவியை பார்த்துக்கிட்டு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய கஷ்டம் விலகி போகிறதுக்கான மந்திரத்தை கொடுத்து நீங்க நல்லா இருக்கிறோங்கிற சிந்தனையால கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அதனால் பக்தியில் எதிலெல்லாம் எளிதில் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இறைவனால் நடக்கப்படுகிறதோ அந்த வழிகளை உங்களுக்கு தர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இந்த நவராத்திரியினுடைய அற்புத சக்தி அன்னை வராகியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சி. அதனால இந்த நவதானி வராகியும் அந்த மந்திரத்தையும் விட்டுடாதீங்க. எப்ப நான் சொன்னது போல யாருக்கெல்லாம் அந்த துன்பம் எந்தெந்த காரணத்தோடு இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபட்டால் எத்தனை முறைன்னு கேட்பாங்க. நமக்கு பிரச்சனை ரொம்ப பெருசு, எத்தனை முறை படித்தா என்ன, அதில் என்ன முறைகள், எவ்வளோ படித்தாலும் நல்லது. படிச்சிருந்து வழிபட்டு உண்மையா அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால் நான் சொன்ன காரியங்கள் தடைகள் எல்லாம் அகன்று போகும். இந்த நவதானிய வராகியினுடைய தரிசனத்தால் கண்டு பயனடைங்க. நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் எல்லாம் வேண்டுகின்றபடி இந்த மந்திரமும் இந்த அன்னையும் சித்தி செய்து தரட்டும். ஆத்மார்த்த பூர்வனம் ஓம் ஐம் க்ளீம், சர்வார்த்த பூர்வனம் சௌம் க்ளீம் ஐம், சர்வ ரூபாய மந்திரம் க்ளீம் க்ளௌம் வாராகி, சர்வ ரூபாய வர்த்தனி வாராகி வாராகி, வர்த்தாலி வர்த்தாலி வராகமுகி, தர்வ தரிசனாத்தியாய தானிய ஸ்வரூப வராகி மாதாய ஸ்வாஹா. இந்த 9 அவதாரத்தில் உள்ள அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த 9 அவதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன என்பதை, அதாவது நம்முடைய கலாச்சாரத்திலே இல்லாத எந்த ஒரு சக்தியும் இந்த உலகெங்கும் வேறு எந்த
9 சக்திகளையும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்குள்ளேயும் எப்படி எளிதில் எவ்வளோ பெரிய பலன் பொதிந்து கிடக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு இந்த வராகி பாருங்க, பூமிக்கு காரணமாகவும் இருக்கிறாள், தானியத்துக்கு காரணமாகவும் இருக்கிறாள், வீரத்துக்கு காரணமாகவும் இருக்கிறாள், வினையை அழிப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறாள். எந்தவித தீவினையாகட்டும் செய்வினையாகட்டும் அதனை தீர்த்து நல்வினை தரக்கூடிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறாள். எத்தனை வித பரிணாமமான விஷயங்கள் ஒரு சக்திக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதை இந்த ஆஷாட நவராத்திரி இங்கு நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்று யாரெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த க்ஷணமாத்திரத்தில் வினை அகன்று போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 9வது நாள் இன்று முடித்திருக்கிறார்கள். இந்த நாளிலே அந்த அன்னை திருவருள் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து அருளை இங்கு மட்டும் அல்லாது, இந்த ஊர் மட்டும் அல்லாது, தொலைக்காட்சியின் வாயிலாக உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு அந்த அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புத நல்ல நாளிலே, இந்த நல்ல வேளையிலே உங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அனைத்து வினைகளையும் கலையறுத்து எடுக்கின்ற சக்தியினுடைய தரிசனத்தை தஞ்சாவூரிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூல விக்கிரகமான இந்த வராகி அன்னையினுடைய தரிசனம் நிஜமாக மிக மிக பெரிய விஷயம். ஏன் சொல்றேன்னா, நவராத்திரி என்பது ஒரு சாதாரணமாக நம்ம எல்லாம் வழிபடுகிறன்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த நவராத்திரி வராகி சம்பந்தப்பட்ட அந்த நவராத்திரிக்கு என்னன்னா, எத்தனையோ திருஷ்டாந்தங்கள், எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ சக்திகள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ அவதாரங்கள் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பலனில்லாமல் எங்கும் கூட்டமும் பெரிய அளவில் உண்டாகிவிடாது. ஒவ்வொருவருக்கும் வழிபடும் போது பலனை தரும் பொழுதுதான் அந்த சக்தி கூட்டத்தை பெருக்குகின்றது, மனதையும் புனிதப்படுத்துகின்றது. இப்போ பாருங்க, இந்த நவராத்திரியில் என்ன சக்தின்னா ஒன்று மட்டும் இல்லை, கீழ் பிரமேத வர்த்தனம்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்போ நம்ம கிழக்கு திசையில் சொன்னால் ஒரு மனிதனுக்கு 9 துன்பம் தான் இருக்கும், 9 வித இன்பம் தான் இருக்கும். இதை விட்டுட்டு வெளியில் வரவே முடியாது. 9 துன்பங்களை அவன் அனுபவித்தே தீர வேண்டும், 9 இன்பங்களை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். இதிலிருந்து வெளில வர்றதுங்கிறது கஷ்டம். ஆக 9 துன்பங்களை அனுபவிக்கிறது என்னன்னா, கீழ் திசை பேதம், மேல் திசை பேதம், வடதிசை பேதம், தென் திசை பேதம், வடபரதம், தென்பரதம், கீழ்பரதம், மேல்பரதம், மதக்கண்டம் என்று சொல்லக்கூடிய 9 விதமான கண்டங்கள் ஒரு மனிதனை பீடிக்கின்றதா. எப்படி போனாலும் திசைகளில் பீடிக்கின்ற இந்த கண்டங்கள் துன்பம் இருக்கு. அதில் எத்தனையோ விதத்தில் மனிதனால் ஏற்படுவது, விலங்கால் ஏற்படுவது, நீரால் ஏற்படுவது, நிலத்தால் ஏற்படுவது, காற்றால் ஏற்படுவது, பஞ்சபூதங்களால் ஏற்படுவது, ஆயுதங்களால் ஏற்படுவது என்று எத்தனையோ போய்கொண்டிருக்கும். இதெல்லாம் மனிதனுக்கு திசைகளில் இருந்து புறப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு துன்பமாம். அதுதான் கீழ் திசை பேதம், வடதிசை பேதம், தென் திசை பேதம் என்பது பேதங்களாக வகுக்கப்பட்டது. இந்த நவராத்திரியிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த அன்னையாக உள்ளே வீற்றிருக்கக்கூடிய வராகியை யார் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு திசை பேதமும் நிவர்த்தியாகிவிடும், கண்ட பேதமும் நிவர்த்தியாகி வேண்டும்னா எது ஒன்றாலும் எல்லாரும் நினச்சிக்கலாம், வழிபாடு செய்யும் பொழுது கண்டங்கள் இருப்பது நிவர்த்தியாகி விடுகிறது. அப்போ இந்த 9 நாள் தரிசனத்திற்கே அற்புத பலனை தரக்கூடியவள் இந்த அன்னை வராகி. நான் முன்பே சொன்னேன், இந்த சக்தி என்ன, எப்படி உருவானது, இந்த தஞ்சை கோயிலுக்கு அந்த அன்னை ஏன் மூல விக்கிரகமாக அமர்ந்து பரிபாலனம் செய்கிறாள் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 9 தரிசனத்தோடையும் நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாரும் தேங்காய் வச்சு வழிபடுறாங்க, சில பேர் எலுமிச்சம்பழத்துலேயும் தீபம் போடுறாங்க, சில பேர் அகலிலையும் தீபம் போடுறாங்க. இது நிஜமான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், இந்த வழிபாட்டுக்குள்ளே என்னென்ன இந்த அன்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றால், உலக்கையும் பார்த்திங்கன்னா இந்த ஏற்களப்பையும் இந்த அன்னைக்கு பிரதானமாக இருக்கும். பல சிரசுகளை கொண்டு சம்காரம் பண்ணக்கூடிய சக்தியுடைய அந்த அன்னை இதை 2 ஏன் வைத்து கொண்டிருக்கிறாள் என்பது பெரிய ரகசியம். பாருங்கள், ஒன்று தன்னை வருபவரை பாதுகாப்பது மட்டும் அல்லாது, உலகத்தில் 2 தான், பசி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பசிக்குது, சாப்பிடணும், எப்படி சாப்பிடுவோம்,
உழுதாதான் சாப்பிட முடியும். உழுறதுக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். நிலத்தில் என்ன எல்லாமே நல்லா இருந்தால் தான் சக்தி வேணும். அதை உழணும். உழதாதான் நமக்கு இன்றைக்கி சோறு, இல்லை என்றால் இல்லை. அந்த சோறு அப்படியே எடுத்து நெல்லாக சாப்பிட முடியாது. அதை குத்தினால்தான் சோறாக வரும், அரிசியாக வரும். ஆக பசியாற்றுகின்ற சக்தியும் அவள் கொடுக்கின்றாள், அதே உலக்கையில் வினையையும் உடைக்கின்றாள். அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னா வராகி மாதா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஆஷாட நவராத்திரியில தான் இந்த அன்னை தஞ்சகாசூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இந்த ஆஷாட நவராத்திரி பொருட்டு தான் இந்த அஷ்டதிக்குகளை காத்து அருளாலே அந்த தஞ்சகாசூரனை சம்ஹாரம் பண்ணுவதனுடைய வேளை இந்த ஆஷாட நவமிலே விசேஷமாக இந்த அன்னை பாதுகாத்ததாக ஒரு சரித்திர கூற்று இருக்கிறது. ஆக இந்த அன்னையினுடைய சக்திகள் வெறும் நம்ம எல்லாம் எளிதில் நினச்சிக்கிறோம். இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தது வார வாரம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க, கடைசியில் இந்த தரிசனத்தை பார்க்குறீங்க. இது தற்புகழ்ச்சியோ ஏதோ ஒரு சாமியாரனுடைய சுய விளம்பரமோ அல்ல. அது நிச்சயம் முடியாது. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பது போல் இந்த அன்னையினுடைய அருள் இல்லை என்றால் இந்த தொலைக்காட்சியில் எடுக்கவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. நீங்கள் ஏன் எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்கலாம் அந்த வேலையில், அல்லது ரிமோட் எடுத்து மாற்றிடலாம். ஒரு பையன் பிடிக்காது போடான்னு சொல்லுவான், ஒருத்தர் ஆஃப் பண்ணுவார், அப்போ தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்குவாங்க. இது மாதிரி எத்தனையோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. யாருக்கு முடியும்? இதை கேட்கணுங்கிற எண்ணமும் வராது. அல்லது அவசர வேலையாக வீட்டை விட்டு வெளில போவாங்க, பூட்டி வச்சுருப்பாங்க. யாருக்கு பிராப்தம் கிடைக்க போகுது? அப்போ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இல்லை அந்த அன்னையனுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில் இந்த வாயிலாக இந்த அன்னை கொடுக்கணும். இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம நிறைய பேர் தீபம் போடுறோம். யாரோ ஒரு ஜோதிடரோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியோ அல்லது ஒரு சன்னியாசியோ அல்லது ஒரு சாதுவோ யாரோ ஒருவர் தேங்காவில் போயிட்டு நீ தீபம் போடு. அந்த தீபத்துக்கும் இந்த அன்னைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி போட்டால் என்ன வழிபாடுகளில் அந்த பலனை அது கொடுக்குது? நான் பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஆணவம், மாயை, கண்மம் தான் எல்லாமே பிரச்சனை. இப்போ இந்த 9 துன்பம் எங்கேருந்து வருதுன்னா ஆணவ மாயத்தில் தான் வருது. இல்லாததை நம்ம இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எப்போன்னா எதுவுமே சொத்துல. இன்றைக்கி ராஜராஜ சோழனை இந்த நல்ல வேலையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை இன்றைக்கி இருக்கிறவங்கள முடியுமா? அப்படியே முடிந்தாலும் இப்படி கற்கள் கொண்டு இந்த சிற்பத்தை வடிவமைக்க முடியுமா? அப்படியே அவர் மனதை போட்டு கொட்டி கட்டினாரா அல்லது பணத்தை போட்டு கொட்டி கட்டினாரான்னா பணம் போட்டு கட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைஞ்சிடாது. எத்தனை பேரால் பணம் போட முடியும்? முடியாது. அன்னையனுடைய சிந்தனை என அந்த அப்பனுடைய சிந்தனையும் அவருக்கு தோன்றி தன்னுடைய மனதனால் கட்டப்பட்ட கோயில் என்பதனால்தான் இது இவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்போ ஆணவம், மாய, கண்மம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. தேங்காய் மேலே இருக்கிற பச்சை பட்டை இருக்கிறது ஆணவம், அது கீழே இருக்கிற நார் மாயை. அப்படிதான் இருக்கும் மாயை. அந்த ஓடு கடுமையான ஓடு கண்மம். இதை உடைத்தால் வெண்மையான நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்துவதனால்தான் தேங்காவுக்கு அவ்வளோ சக்தி கொடுத்தாங்க. அதை போட்டதுனால வராகிக்கு என்ன நமக்கு அந்த லிங்க்? எந்த தீபம் நெய் ஊற்றிட்டு நம்ம சில பேர் தாமரனார் போடுவாங்க, சாதாரணமான திரி போடுவாங்க. அப்படி எந்த திரி போட்டாலும் சரி தேங்காவில் வரும்பொழுது என்னென்னா முக்கண்ணனுடைய சொல்லுக்கு அன்னையே அவதாரம் செய்து தன்னுடைய நிலையை பல தவ வழிகளாக மாறுகின்ற சரித்திரங்கள் இருக்கும் பொழுது இந்த தேங்காவினுடைய முக்கனுடைய சக்தியை முழுமையாக பெற்றவள் இந்த வராகி என்பது சரித்திரம் சொல்லுகின்ற விஷயம். அதனால தான் அந்த முக்கனுடைய தேங்காவில் போடணும். ஏன்னா இவளுக்கு நிறைய திருஷ்டாந்தம் இருக்குது இந்த வராகிக்கு. ஆணவ மாயம் விட்டுடுங்க. சர்வாம் பிரதயானந்த வர்த்தனம் வேதார்ப்பண பரிபாலன பரிபூரணம் தீமாய நேத்திர ரூபே ஹிருதயாய பட் தேவ சிகவர்த்தஸ்தியாய நேத்திர பரிபாலனம். இது வேதத்தில் நிறைய போய்கிட்டே இருக்கும். ஒரு தேங்காவில் போடும்போது அவங்க எல்லாரும் நல்லா நினச்சிக்குவோம், முதல்ல நம்ம பலனை வேண்டி போடுறோம். சில பேர் பார்க்கலாம், நம்ம சிந்திச்சுன்னா பேசிக்கிட்டே போடுவாங்க. சில பேர் அதை எடுமா இதை எடுமான்னு போடுவாங்க. எத்தனையோ வழியில் நம்ம மக்கள் போடுவாங்க. அப்படி இல்லை, உண்மையாக போடும் பொழுது எத்தனை ஜென்மங்கள் 3 ஜென்மத்தினுடைய பாவத்தை விளக்கி அருளை பாலிக்கக்கூடிய சக்தி இந்த வராகிக்கு உண்டு. அதனால தான் சில பேர் எலுமிச்சை சாதத்தை வச்சு போடுவாங்க, அதுக்கு மேலே அந்த தேங்காய் வச்சு போடுவாங்க. அதுக்கும் பல காரணம் உண்டு. எலுமிச்சம்பழத்தில் இன்னொரு ரகசியம் என்னன்னா எதனிடத்திலே அதை கொட்டினாலும் அதை வெண்மைப்படுத்தி கொடுக்கின்ற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் உண்டு. சில ஆசிட் அது வேற விஷயம். இயற்கையில் வரக்கூடியது இது ஒன்றுக்கு தான் உண்டு. அதுபோல் உன் மனது தூய்மையாக வேண்டும் என்றால் இந்த எலுமிச்சம்பழத்திலே தீபம் போடு.
தூய்மையாகணும்னா கஷ்டம் போகணும், இல்லைன்னா நமக்கு கஷ்டம். எலுமிச்சம்பழ தீபத்துல இன்னொரு ரகசியம் என்னன்னா, 365 நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு படம் அது. இது ரெண்டாவதா வச்சுக்கலாம். மூணாவது இந்த அண்ணன் என்னன்னா, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எலுமிச்சம்பழத்துல ஒரு வீட்டில் போட்டா அது செய்வினை அப்படின்னு. எலுமிச்சம்பழத்துல செய்வினை செய்ய முடியாது. முதல்ல அது எல்லாரும் தெரிஞ்சுங்க. எல்லா படத்துலையும் எதை வேணாலும் வர வச்சு கொடுத்துடலாம், ஆனால் எலுமிச்சம்பழத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் மாயை ஒழிக்கணுன்றதுக்காக சொல்றேன் நான். இதை யார் எப்படி உருவாகிறது, உறுதி என்னன்னா இந்த வராகி அன்னை எலுமிச்சம்பழ பிரீத்தி உடையவளா. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, இவளுக்கு பிரசாத பிரீத்தி என்ன, அது மாதுளப்பழம். இந்த மாதுளப்பழத்தை பிரீத்தியில ஏன் அவ வைக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய விஷயங்களை இந்த வராகி கிட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். சப்த மாதர்கள் நம்ம நினைச்சுக்கிறோம், அப்புறம் சப்த தேவர்கள் நினைச்சுக்கிறோம், அப்புறம் சப்த கன்னிகள் நினைச்சுக்கிறோம். யார் சப்த கன்னி, யார் சப்த தேவதைகள், யார் சப்தம்ன்றதே அது ஒரு பெரிய விஷயம். இப்போ சப்த கன்னியாக இருக்கக்கூடியவர்கள், சப்த மாதர்களாக இருக்கக்கூடியவர் வேறு வேறு. இந்த சப்த மாதர்களிலே தலைமை பீடமாக வீற்றிருக்கக்கூடிய வராகி அன்னையினுடைய சக்தி என்னவென்றால், எந்த திக்கிலும் எளிதில் அத்துணை தீய சக்திகளையும் க்ஷண மாத்திரத்திலே துரத்துகின்ற சக்தி உடைய ஒரே அவதாரமாக விளங்கக்கூடியவள் இந்த அன்னை. அதே நேரத்தில் அவளுக்கு செய்கின்ற வழிபாடுகளில் நமக்கு தூய்மை இல்லை என்றாலும், அல்லது சிறு தவறுகள் ஏதேனும் இருந்தாலும் உடனே நமக்கு பாடம் கொடுத்து புகட்டுகின்ற நிலையை உடனே காட்டிவிடக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர். குட்னா தான் நல்லா படிக்க முடியும், குட்டலைன்னா அந்த பிள்ளை படிக்காது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது மாதிரி நாம் தவறு செய்து வழிபாடு செய்யக்கூடாது. இந்த அன்னையை நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல அறிவு பலத்தோடும் நாம் உண்மையாக அழைத்தால் குழந்தை போல் வந்து நமக்கு அரவணைத்து, எந்த திக்கில் இருந்தாலும் சரி, எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி, என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பமும் நம்மை அழித்து ஆட்கொண்டு அவஸ்தைப்படுகின்ற நிலையிலே நம்மை தள்ளப்பட்டாலும் சரி, அத்தனையும் க்ஷணமாத்திரத்திலே தவிடுபடியாக்கின்ற சக்தி இந்த வராகிக்கு மட்டும் உண்டு என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கெல்லாம் உட்பட்ட மிகப்பெரிய ஒரு கருணை பொழிந்து அவதாரத்திலே நம்ம எல்லாம் காத்த அருள்பாலிக்கின்ற சக்தி குருவாகவும் திருவாகவும் இருக்கின்ற ஒரு சக்தி உடையவள் இந்த வராகி. இந்த அம்மனுக்கு இப்போ நீங்கள் வழிபாடு பார்த்தீங்க, எலிஜிபிள் நிறைய காரணம் இருக்குது. தேங்காய் தீவு போடுறதுக்கு எளிதே இல்லை. ஆனால் இன்னைக்கு விஷயம் அது இல்லை. ஆஷாட நவராத்திரியில் இந்த அன்னையினுடைய அற்புதமான தரிசனம் உங்களுக்கு போகணும். அந்த ஆஷாட நவராத்திரியினுடைய சக்தி இந்த ஒரே நாளில் இந்த நிமிஷம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இதே தஞ்சாவூரிலே இங்கிருந்து இந்த தொலைக்காட்சியினுடைய பதிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே இப்போ வரக்கூடிய இந்த மந்திரத்தை படிங்க. இந்த மந்திரத்தை படிக்க தவறிடாதீங்க. இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் இந்த நிமிஷம் எழுந்து 9 முறை அங்கிருந்து தரையை தொட்டு வணங்கி இந்த மந்திரத்தை படித்து கொண்டு வாருங்கள். இதில் பலன் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க, பலனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்பதில் அந்த அன்னையும் குருநாதரும் முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய கருணை என்பதில் மாற்று கருத்தில்லை. சுய புகழ்ச்சிக்காக நடக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை. கிரந்த சாஸ்திரத்திலும் வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்து சாரின் உள்ளிருந்து எடுத்து கொடுக்கப்படுகின்ற மந்திரம் இது. இந்த ஆபஸ்தம்ப ரூபம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யாரெல்லாம் அனுதினம் 9 முறை பாராயணம் செய்கின்றீரோ, இது வருடத்தில் ஒரு முறை வருகின்ற இந்த ஆஷாட நவராத்திரினுடைய சக்தி ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த அன்னையினுடைய தரிசனம் காணுகின்ற வேளையிலே கண்ணாரவும் மனமாரவும் உளமாரவும் சிந்தனையோடும் அன்போடும் பக்தியோடும் மனதில் தூய்மையான எண்ணத்துடனும் நீங்கள் பார்த்து கொண்டு வழிபட்டு இந்த மந்திரத்தை படித்தால் எவ்வித இடர்பாடுகளும் உங்களுக்கு அந்த வருடம் இருக்காது. இல்லாமல் நேரடியில் நாம் சொல்லிவிட முடியாது.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்க. முடிஞ்சவங்க, முடியாதவங்க கையெடுத்து கும்பிடுங்க. சரி, பார்த்துட்டு அதை செய்யலைன்னா கூட கம்முன்னு போங்க. செய்கிறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. 9 முறை கும்பிட்டால் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரணமாக நம்ம அட்சய திருதினா நேராக போயிட்டு நகை வாங்குறீங்க. அது ஒரு நாள் எத்தனை பேருக்கு வாங்கினவங்க எல்லாருக்கும் நகை கிடச்சிருக்கா? இல்லை கடனெல்லாம் தீர்ந்து போய் நகையாக கொட்டிக்கிட்டு இருக்கா? எல்லாம் யோசித்து பார்க்கணும். அதுபோல ஆனால் அதில் ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் மக்கள் கூட்டம் வருடம் பெருகுகிறது. இல்லைன்னா பெருக போகிறதில்லை. அதே போல இதுக்கெல்லாம் மிஞ்சிய சக்தி இந்த ஆஷாட நவராத்திரி, இந்த வராகி. ஏன் இந்த வராகிக்கு அந்த ஆஷாட நவராத்திரி சம்பந்தம் என்பதை நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க அந்த 9 வாரத்தில். அப்போது எப்பேற்பட்ட சக்தியான இடர்பாடுகள் ஒரு மனிதனுக்கு நோய் எங்கேருந்து வருது தெரியுமா? 9 துவாரத்தின் வழியாக தான் நோய் வருது. அப்போ இந்த 9 மெய்வாய் கண்மூக்கு செவியில் பிறக்கக்கூடியது நாம இருக்கக்கூடிய 4 இந்திரியங்களையும் மறைக்கப்பட்டு இந்த 9 துவாரங்கள் இல்லைன்னா நோய் இருக்கா? அது கெட்டால் தான் பிரச்சனை. இல்லைன்னா ஒன்றுமே மூக்கடைச்சிக்கிட்டா ஜலதோஷம்ன்றோம். எப்படியோ நம்ம நிறையா பேச முடியாது. இது மாதிரி எத்தனை சிக்கல் இருக்குது. இதெல்லாம் என்ன 9 துவாரத்தின் வழியாக தான் வரும். அப்படி யாருக்கு அந்த மாதிரி நோய்வாய் எப்படி பட்டிருந்தாலும் இப்போ நான் கொடுத்த இந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு வருடம் இந்த அன்னையனுடைய தரிசனத்தோடு அந்த மந்திரத்தை பாராயணம் செய்தாலும் சரி, தினம் படித்து வந்தாலும் சரி, இந்த 9 துவாரங்களால் ஏற்படுகின்ற நோயை தடுத்து ஆட்கொண்டு விடுவாள் இந்த வராகி என்பது. பிரதயானந்த ராகரூபம் கிருதயானந்த வர்த்தனம் வாராகி மால பரிபாலனம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீ எதை கேட்டாலும் வந்து தருகின்ற சக்தியாகவும் இருப்பாள், நாம் அழைத்தால் வருகின்ற சக்தியாகவும் இருக்கின்றவள் இவள். அப்போ ராக ரீக ரூக வர்த்தனம், நாம் பாடுகின்ற மந்திரத்தில், நாம் சொல்லுகின்ற மந்திரத்தில் உண்மையாக இருப்பின் அதை எப்படி சொன்னாலும் அதை ராகமாக மாற்றி எந்த விதமான கீழகமும் இல்லாமல் நம்மை காத்தருள்வாள் என்பதனால்தான் வராகி என்ற ஒரு பெயர் இவளுக்கு உண்டு. அதே மாதிரி வரத்தை வாரி வழங்கி எந்த விதமான ரகத ரூபம், அதாவது நமக்கு துஷ்ட பிரியோதங்கள், பிசாசங்கள், மந்திர தந்திர எந்திர பில்லி சூன்யம் ஏவல் போன்ற சிக்கல்கள் எது இருந்தாலும் ரகதார்த்தம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உள்ளடக்கி கீழகமாக கிழித்தெறிகின்ற சக்தியை பெற்றவள் இந்த வராகி. அப்போது இந்த அன்னையை வழிபட்டும் போது எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள். சாதாரணமாக இந்த ஆஷாட நவராத்திரியில் கும்பிடுறது இன்னைக்கு நவமி, நான் சொன்னது போல். ஆக எத்தனையோ இந்த அன்னையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சிரசுக்கும் பல காரணம் உண்டு, கரத்துக்கும் பல காரணம் உண்டு, பாதத்துக்கும் பல காரணம் உண்டு. இந்த சிரசு வராகம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு அவதார ரூபம் உண்டு. இதனால தான் சிரசார விந்தம், கரார விந்தம், முகார விந்தம், ஹிருதயாய விந்தம், பாதார விந்தம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி உங்களுக்கு இருக்கணும். அன்னையனுடைய முகத்தை பாருங்க, தியானம் பண்ணுங்க. இருதய குகைக்குள்ள உங்கள் மனசை தூய்மைப்படுத்துங்க, தியானம் பண்ணுங்க. இப்போ இருதயாய விந்தம், உங்கள் கையெழுத்தை கூப்பி கும்பிடுங்க, உண்மையாக கும்பிடுங்க, அது கரார விந்தம். இதுக்கு மேல்பட்ட என்ன செய்யுங்க, பாதத்தை வணங்குங்க, இது பாதார விந்தம். இத்தனை விந்தங்களையும் சரணடைந்து இந்த அன்னையை வணங்கினாள், அற்புதங்களையும் நல்குவாள், அருளும் தருவாள். நல்ல விதமான எண்ண சிந்தனைகளோடு வாழ்க்கையில் உய்வித்து வாழ்வாங்கு வாழ வைப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாள், இந்த நன்னாளிலே, நவராத்திரியிலே உங்களுக்கெல்லாம் இந்த அன்னையினுடைய அருள் கிடைக்கட்டும், நல்லவைகள் எல்லாம் நடக்கட்டும். ஏனென்றால் ஓடினால்தான் அது ஆறு, பாடினால்தான் அது குயில், வீசினாதான் அது காற்று, பக்திதான் என்றும் நமது ஊற்று என்பதை உணர்த்துகின்ற சக்தி இந்த அன்னைக்கு உண்டு என்று கூறி, இந்த அன்னையனுடைய தரிசனமும் மந்திரத்தோடும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாமாங்கு வாழ வேண்டும். வராகி அன்னையினுடைய அருள் உங்களுக்கு வரமாக கிடைக்க வேண்டும். வரவும், நல்லதையே நினைப்போம்.
हलानि सङ्गमुदसे चक्रं धनुष्वाजहम् हस्ताग्निर्दधतीं घनान्तविलसते चेदांशुतुल्यप्रभाम् गौरी देहसमुद्भवां त्रिजगदाम् आधारभूतां महापूर्वामत्र सरस्वती मनुं भजे शुम्भादिदैत्याग्निनीं महाभाराय परमेश्वरी नमः दीपं दर्शयामि।